ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இது அப்படி இல்லாம இருக்கலாம். ச்சே, அப்படி இல்லாம இருந்திருக்கலாமே. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இது இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இத இட் மே நாட் பி சோ. இட் மே நாட் பி சோ அப்படின்னா அப்படி ஆகாம இருந்திருக்கலாம், அப்படி இல்லாம இருந்திருக்கலாம் அப்படி சொல்றது. இருந்திருக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை தான் மேன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஒரு விஷயம், ஒரு ஒர்க் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 90% முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதே அது ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லுவோம். அத எடுத்து இங்க வை. அத எடுத்து இங்க வை. இல்லைன்னா இதை எடுத்து அங்க வை. இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இ, ஆ இதை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு சென்டென்ஸே வேறையாகும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதை எடுத்து இங்க வை. பிரிங் தட் ஹியர் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லலாம். பிரிங் தட் ஹியர் ஃப்ரம் தேர். பிரிங் தட்னா எடு, ஹியர் ஃப்ரம் தேர்னா அங்கேருந்து இங்கே அப்படி சொல்றது. இதை அப்படியே மாற்றி போட்டால் சென்டென்ஸ் மாறும். விலை குறைக்க முடியுமா? ஒரு ப்ரைஸை வந்து நம்ம பார்கெயின் பண்ணுவோம் இல்லையா? அதை பேரம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் அது. விலை குறைக்க முடியுமா? இதை எப்படி கேட்கலாம்? கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ்? கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் அப்படின்னா, ரெடியூஸ்னா குறைக்கிறது. கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் அப்படின்னா விலையை குறைக்க முடியுமா, கொஞ்சம் குறைச்சி தரீங்களா, அந்த மாதிரி கேட்கறதா கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ். ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்கும் போது, அதாவது ஊர்லேருந்து வந்தவங்கள ஏன் லேட்டுன்னு கேட்கும் போது, இல்லை ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை த ட்ரெயின் இஸ் லேட்டுன்னு சொல்லலாம். த ட்ரெயின் இஸ் லேட். நெக்ஸ்ட்டு, அவள் அங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அவள் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அவள் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் வீட்டில் ஏதோ சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவள் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும், ஜாலியாக இருப்பா அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி சொல்கிறத ஐ விஷ் ஷி வாஸ் தேர். ஐ விஷ் ஷி வாஸ் தேர். ஐ விஷ்னா நான் விரும்புகிறேன், ஷி வாஸ் தேர் அவள் அங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது. இது புது வரவா? இது என்னன்னா, நிறைய வந்து க்ளாசரி திங்ஸ்லாம் நியூ அப்படி இது வரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ்லாம் இது புதுசா புதுசா வந்ததா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இஸ் திஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் ஃப்ரெஷ் அப்படின்னா இது புதுசா வந்ததா, இது இப்போ வந்ததா அப்படின்னு கேட்கறது. இதுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு மைல்டு ஏதாச்சும் ஒரு உடம்புல எது ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளோ ஆகும், இதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறது. இல்லைன்னா இந்த திங்ஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறதெல்லாம் ஹவு மச் இஸ் திஸ்ன்னு கேட்கலாம். ஹவு மச் இஸ் திஸ். இதுவே இந்த சர்ஜரிக்கு இந்த மெடிசனுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஹவு மச் ஃபார் திஸ் மெடிசன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? நீ ஏன் மீண்டும் முயற்சி செய்யக்கூடாது? ஒரு ஃப்ளாப் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து விடக்கூடாது. கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். சும்மா நம்ம ஃபெயிலியரை கண்டு விழுந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஸோ இதை ஒய் டோன்ட் யூ ட்ரை அகைன், ஒய் டோன்ட் யூ ட்ரை அகைன், நீ ஏன் திரும்ப முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம டே டு டே லைஃப்ல பேசுவோம். அதை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல நான் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்லயும் நிறைய வரப்போகுது. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நான் இன்னும் எந்த மாதிரி சேனல்ஸ் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்குங்கிற ரிவ்யூவும் கொடுங்க.